இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழ் புத்தாண்டையொட்டி மதுரை மேலூர் அருகே விவசாயம் செழிக்க வேண்டி 62 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாரம்பரிய முறைப்படி ஒன்று கூடி வெற்றிலை, பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபாடு செய்தனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராஜா இணைப்பில் இருக்கிறார். முத்துராஜா, வணக்கம். இந்த சிறப்பு வழிபாடு தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வெள்ளலூர், உரங்கான்பட்டி, குறிச்சிப்பட்டி உள்ளிட்ட 62 கிராமங்களை வெள்ளலூர் நாடு என்று பாரம்பரிய முறைப்படி அழைக்கப்பட்டு வருகிறது. இங்கு பல்வேறு விழாக்கள் பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த சித்திரை பிறப்பை வரவேற்கும் விதமாகவும் மற்றும் தங்களுடைய பகுதியில் விவசாயம் மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி பாரம்பரிய முறைப்படி இப்பகுதி மக்கள் 62 கிராமத்தை சேர்ந்த மக்கள் வெள்ளலூர் மந்தையில் ஒன்று கூடி பாரம்பரிய முறைப்படி வெற்றிலை மற்றும் பாக்கு வைத்து வழிபாடு நடத்துகின்றனர். இந்த வழிபாட்டு முறையினை வெற்றிலை பெரிய திருவிழா என்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இதற்காக வெள்ளலூரில் உள்ள மந்தை கருப்பணசாமி கோவில் முன்பு உள்ள மந்தையில் கிராம பெரியவர்கள் மற்றும் இளங்கட்சிகள் உள்ளிட்ட 62 கிராம மக்கள் ஒன்று கூடி இந்த வழிபாடு செய்தனர். இதற்காக கிராமத்தின் சார்பாக பொதுவாக வெற்றிலை மற்றும் பாக்குகள் வாங்கப்பட்டு கிராம மந்தை முன்பு பாரம்பரிய முறைப்படி வழிபாடு செய்து இதனை கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் மூலம் அனைத்து மக்களுக்கும் பிரித்து வழங்கப்பட்டது. இதனை பெற்றுக்கொள்ளும் மக்கள் தங்களுடைய வீட்டில் மற்றும் விளைநிலங்களில் வைத்து வழிபாடு செய்து தங்களுடைய விளைநிலங்களில் விவசாய பணிகளை தொடங்குகின்றனர். இந்த வழிபாட்டு மூலம் தங்களுடைய பகுதியில் விவசாயம் செழிப்பதாகவும் மற்றும் மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்வதாகவும் இப்பகுதி மக்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்து வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.